ஹாய், வெல்கம் டு கேட்டோம். போன வீடியோல நம்ம மேட்டுப்பாளையத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷனோட ஹிஸ்டரி பத்தி பார்த்தோங்க. இந்த வீடியோல மேட்டுப்பாளையத்தோட முக்கியமான அடையாளம் ஒண்ணு கிழங்கு மண்டிங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 100 வருஷம் பழமையான இந்த கிழங்கு மண்டி மேட்டுப்பாளையமோட ஒரு முக்கியமான வணிகமா இருக்கு. பிரிட்டிஷ் காலத்துல தொடங்கப்பட்ட இந்த மண்டி இப்ப தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான பங்கா இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் இங்க இருந்து தான் காய்கறி சப்ளை ஆகுது. அதுல 80% கேரளாக்கு தான் போகுது. மேட்டுப்பாளையம் மண்டியை பத்தி நாங்க சொல்றதை விட இங்க இருக்கவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மேட்டுப்பாளையம் நீலகிரியில் விளையக்கூடிய மலை காய்கறிகள் சொல்லக்கூடிய கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பூண்டு, இஞ்சி போன்ற மலை காய்கறிகள் அனைத்துமே மேட்டுப்பாளையத்துக்கு வந்து தான் வெளியூருக்கு போகுது. விவசாயிகள் அங்கே நீலகிரியில் விளைய வச்சாலும் மார்க்கெட்டிங் பண்ற இடம் நம்ம மேட்டுப்பாளையம் தான். இது கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலமா அந்த தொழில் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி ரோட்ல இருந்தது மார்க்கெட்டு. அங்க போக்குவரத்து நெரிசல் காரணமா இங்க கிட்டத்தட்ட இங்க 10 ஏக்கரால ஒரு 110 கடையோட ஒரு 10 ஆண்டு காலமா இங்க செயல்பட்டு இருக்குது. பெரிய அளவுல யாருக்கும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம நல்ல விதமா இங்க தொழில் நடந்துட்டு இருக்குது. பொதுவா இங்கிருந்து பாத்தீங்கன்னா 80% கேரளாக்கு போகும் சரக்கு. மீது 20-25% மட்டும்தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு போயிட்டு இருக்குது. ஆனா இங்க முழுக்க இங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கும் சொல்ல போனா என்னை போன்றவர்களுக்கும் வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய இடமா இந்த மேட்டுப்பாளையம் இருக்குது. தமிழ்நாட்டிலே 2வது பெரிய கூட்டுறவு சொசைட்டி இருக்குது, நீலகிரி மார்க்கெட்டிங் சொசைட்டி. அதுதான் தமிழ்நாட்டிலே 2வது மிகப்பெரிய கூட்டுறவு சொசைட்டி. நீலகிரி மாவட்டம்ல இருந்து வர மொத்த காய்கறியோட பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ற இடமும் மேட்டுப்பாளையம் கிழங்கு மண்டியா தாங்க இருக்கு. மேட்டுப்பாளையம்ல இருக்க 50% மக்களோட வாழ்வாதாரமா இயங்கிட்டு இருக்க இந்த மண்டியை பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்குறோம். பாய்.